ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பஹ்ரூஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் சாப்பிட்டாச்சா? காலையில் சாப்பாடு சாப்பிட்டாச்சா? இந்த வீடியோ நான் ஒரு 10 மணிக்காக போடுறேன். வீடியோ எதுக்கு என்ன பற்றி நான் இதை வச்சு பேச போகிறேன்னா, எல்லார் வீட்லேயும் கஷ்டம் இருக்கும். இருந்தாலும் மூத்த மருமகளை போகிறதுலே இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் அதாங்க. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நம்மளை மூத்த மருமக நீ தான், பொறுப்பு நீ தான் சொல்லி நமக்கு அவ்வளோ வேலையை தள்ளிடுறாங்க. அதுலேயும் வேறு ஒரு விசேஷம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ தான் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லியே நம்மளை ஒரு வேலையே நம்மளை நிற்கக்கூட முடியாதுங்க. அவ்வளோ வேலையை தள்ளிடுவாங்க. கடமைன்னு சொல்லி. எங்கள் வீட்டில் 3 பசங்க 2 பொண்ணுங்க. அதில் மூத்த மருமகளாக சத்தியமாக நான் போயிட்டேன். நான் படுற பாடு இருக்குது. கடவுளை போதுங்களுக்கு நீ வச்சு செய்கிறாங்க. நீ தான் எல்லாம் பார்க்கணும். இப்போ எங்களுக்கு வேறு மாமியார் வேறு இல்லை. எங்கள் மாமியார் வேறு அவங்க அப்பவே இறந்துட்டாங்க. அதனால் எல்லாம் நீ தான் பார்க்கணும்னு சொல்லியே எல்லா கடமையும் என் மேலே தலையில் தட்டிடுறாங்க. என்னால் சமாளிக்கவே முடியல. தயவு செய்து நீங்கள் மூத்த மருமகளாக மட்டும் எங்கேயுமே போகாதுங்க யாருமே. நான் கூட என்னை யாராச்சும் கல்யாணம் பண்ணுறது தயவு செய்து மூத்த மருமகளாக போயிடாதீங்கன்னு சொல்லலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா ஐயோ என்னால் முடியலைங்க, சத்தியமாக முடியல. ஐயோ அவ்வளோ வேலை எவ்வளோ கடமைன்னு நம்மளை வச்சு செய்கிறாங்க. அதனால் யாரெல்லாம் மூத்த மருமகளை இந்த நிம்மதி இருந்து கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னாலலாம் சமாளிக்கவே முடியல. மூத்த மருமகளை போயிட்டு அது ஏதாவது ஒரு விசேஷம், ஒரு ஃபங்க்ஷன்னா போதும், அப்பா எல்லாத்துக்கும் ஊர் அழைக்கிறது, வாங்க போங்கன்னு கூப்பிடுறது, எல்லா கடமையும் நம்ம மேலே தட்டிடுவாங்க. நம்மளால் அங்கிட்டு சாப்பிட ஒரு டீ கூட குடிக்கிறதுக்கு நமக்கு நேரமே இருக்காதுங்க. அவ்வளோ டென்ஷன். எந்த பிரச்சனைனாலும் நம்மகிட்ட தான் வந்துடுவாங்க. நீங்கள் தான் பார்க்கணும், நீங்கள் தான் எதாவது இது பண்ணணும் அப்படின்னு. நம்மளால் சமாளிக்கவே முடியாது. அந்த டென்ஷனே நமக்கு ஃப்ரீயாகவே இருக்க முடியாது. அந்தளவுக்கு டென்ஷனாகவே இருக்கும். மூத்த மருமகளாக இருக்கிறதுலே பெரிய கஷ்டங்க. யாருக்கெல்லாம் இந்த கஷ்டம் அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல. சத்தியமாக என்னால் முடியவே இல்லை. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை எங்கள் மாமியார் இருந்துன்னா எனக்கு கொஞ்சம் பாரம் கம்மியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. மருமகங்கிறத மாமியார் இல்லாதனால எனக்கு ரொம்ப கடமைன்னு என்னால் கடமையை சமாளித்து எப்படியோ ஓரளவுக்கு செஞ்சுட்டு தான் வந்துட்டுருக்கேன். இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாரெல்லாம் மூத்த மருமகளாக இருந்து கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப கஷ்டம். எத்தனை டீ குடித்தாலும் போதாதுங்க. அவ்வளோதாங்க. ஒரு 11 மணி ஆகிடுச்சிங்க. நான் ஒரு டீ குடிக்க போகிறேன். இருக்கிற தலைவலிக்கு ஒரு டீ, எத்தனை டீ குடித்தாலும் பார்த்தாது. இருந்தாலும் நமக்கு 11 மணி ஒரு டீ குடிப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன். பை. See you.